வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு சிரிப்பு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் விட்டுருந்தா அப்பா விழுந்திருப்பார். இந்த வடிவேல் சார் படத்தில் பார்த்திங்கன்னா பைக்கை பிடிச்சிட்டு அதாவது தெனாவட்ட அப்படியே திமுறா போய் கைப்பில்லையா என்னன்னு தெரில, அது ஒரு சீன் வரும். பிடிக்கடா பாரு வடிவேல் சார். அந்த மாதிரி நான் வேலை செய்கிறத வீடியோ எடுன்னாரு. செம்ம மழை திடீர்னு இந்த வாஷிங் மிஷினுக்கு படுதா மாதிரி ஒன்று கட்டி விட்ருக்கோம் இல்லையா, அது டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிச்சுக்கிட்டு. சரி இரு நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செல்லை ஜன்னலில் வைக்கங்குள்ள பிடிங்கிறாரு. சிரிப்புல தாக்க முடியல. அதுக்கப்புறம் அவரும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வீடியோவும் எடுக்கிறாரு, என்னையும் பிடிக்கிறாரு. கீழே ஒரு அடி தான் இருக்குது, ஆனால் அவருக்கு பயமாகி போச்சு. ஏன்னா பேலன்ஸு பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பக்கம் கட்டிட்டார், இந்த பக்கம் நான் கட்டிட்டேன் முன்னாடி. எனக்கு எட்டி கட்ட முடியல. நான் அன்றைக்கே வாஷிங் மிஷினை சரி பண்ணும்போதே சொன்னேன், இங்கே பாருங்கள். அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் பாவமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் சிரிப்பு அடக்க முடியலப்பா. வாஷிங் மிஷினை சரி பண்ணும்போதே நான் சொன்னேன், இதை வைக்காததுக்கு முன்னாடியே அதை கட்டிடலாம்னு. இப்போ எந்த மழை வரப்போகுது, வெயில் அடிச்சுக்கிட்டு திரியும் போது கம்முன்னு இருந்துட்டார். இன்றைக்கி திடீர்னு மழை கடன்னு அப்படியே மேகமூட்டமாக அப்படியே மழை வந்துருச்சு. காற்று வேறு செம காற்று. இது என்ன விஷயம்னா, நாங்கள் ஜன்னலு கதவெல்லாம் மூடிட்டோம். அதுக்கப்புறம் இது அடித்தது தெரியலைங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு. இப்போ கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழை நின்று போச்சு. ஆனால் எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, இவர் என்னை வீடியோ எடுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கெத்தாக போய் நின்று இங்கே பாரு எப்படி கட்ட போகிறேன்னு. அந்த மாதிரி இந்த வயசுலேயும் நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசணும். அப்போத்தே 4 பேர் உதவி பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னார். சரி கரெக்டு தான், நம்ம அந்த மாதிரி செய்வோம். ஏன்னா சில வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்க எந்த வேலையும் செய்யாமையே ஊர் புறணி பேசிட்டு திரிவாங்க. குடும்பங்களுக்குள்ளே சண்டையை வேறு இழுத்து விட்ருவாங்க. நிறைய பார்த்துருக்கேன். சில பேர் தான், எல்லாரையும் சொல்ல முடியாது. சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வயசுக்கு மேலே இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கோயிலுக்கு போக, சிவனடியார்களாக அங்கே போய் முற்றோதலுக்கு போகிறது, அப்புறம் நிறையா ஆன்மீக சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை இதுக்கு மேலே அப்படிங்கிறத உணர்ந்து செய்வாங்க. வாஷிங் மிஷின் சர்வீஸ்க்கு வந்திருக்கும் போதே கட்டியிருந்தால் இப்போ நீ இப்படி அவஸ்தைப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னப்பா. போனதவே இழுத்து பேசுகிறேன், இரு உன்னை மிதிக்கிறேன்னாரு. எனக்கு இன்னும் சிரிப்பு தாங்க முடியல. என்னாடி என்னை பார்த்தா கிண்டலாக இருக்குன்னாரு. நீ ஒரு வேளை பேலன்ஸ் பண்ண முடியலன்னா வாஷிங் மிஷினை பிடிச்சிக்கிற வேண்டியதானேண்ணா, நான் விழுந்து என் மேலே வாஷிங் மிஷின் விழுகிறதுக்காடி ஐடியாவை கொடுக்குறேன்னாருல. எனக்கு இன்னும் சிரிப்பு தாங்க முடியலப்பா. அந்த மிஷின் ஏன் இவர் மேலே விழுக போகுது, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்க வேண்டியது தானே. வாஷிங் மிஷின் என்ன அட்டைப்பொட்டி மாதிரியா இருக்குது, நல்லா வெயிட்டாக தானே இருக்குன்னு. இரு நானே இங்கே கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், உனக்கு நக்கலா அப்படின்னார்ல. சரின்ட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துட்டேன். ஏன்னா இந்த மழை வந்தால் ஏரசல் அடித்து வாஷிங் மிஷின் கெட்டு போகும். அதனால தான் இதை ஒரு 2500 கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறம் இறங்குனதுக்கப்புறம் அப்படி முறைச்சி பார்த்தாரு, வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்னு. அப்புறம் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.